ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபைர்ஸிலிருந்து ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே செய்தித்தாள் நடப்பு நிகழ்வுகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் டிசம்பர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தற்போது மத்திய அரசால் 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங். நிதி ஆணையம் தொடர்பாக நமக்கு தேர்வில் அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. மேலும் நிதி ஆணையம் தொடர்பான முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல் 281 படி இந்த நிதி ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசால் அமைக்கப்பட்டு வருகிறது. நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். மிக முக்கியமான பாயிண்ட். இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஆர்டிக்கலும் பார்த்துக்கோங்க. 280(1) பிரிவின்படி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிக்க பரிந்துரை அளிப்பது தொடர்பாக இந்த ஆணையம் அமைக்கப்படுகிறது. அடுத்து, எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-58. எக்ஸ்போசாட் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது? PSLV C-58. எக்ஸ்போசாட் அப்படின்றது எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டிலைட். இது எதற்காக அனுப்பப்படுகிறது அப்படின்னா, விண்வெளியில் உள்ள கருத்துளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ இதனை வடிவமைத்துள்ளது. இதனுடைய மொத்த எடை 469 கிலோகிராம். ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலைநிறுத்தப்பட உள்ளது. அடுத்து, சைபர் ஸ்வச்தா கேந்திரா என்ற புதிய வலைதளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களுடைய எண்ம சாதனங்களின் இணைய பாதுகாப்பிற்கு இது உறுதியளிக்கிறது. 2023 பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக சுமார் 28,000 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை தற்போது தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. NCW தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேகா சர்மா. இந்த பதிவாகியுள்ள புகார்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்கு. தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம், டெல்லி 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம். 608 புகார்கள் பதிவாகி தமிழகம் 8ஆம் இடத்துல இருக்கு. இது வரிசைப்படுத்துகளை கூட நமக்கு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்த வருடம் ஜனவரி மாதம் ஓமனில் நடைபெற உள்ளது. போட்டிகள் நடைபெறக்கூடிய இடம் தேர்வில் நமக்கு கேட்பாங்க, இது மிக முக்கியமானது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஓமனில் வரும் ஜனவரியில் நடைபெற உள்ளதாக சர்வதேச ஹாக்கி அமைப்பு தெரிவித்துள்ளது. சாகர் பரிக்ரமா திட்டம். இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான ஒரு திட்டம். மீனவர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி ஆலோசனைகளை பெறுதல், மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டத்தை அவர்களிடம் எடுத்துரைத்தல் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும். வேர்களை தேடி திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இது. இதனுடைய முக்கியமான நோக்கம் உலகம் முழுவதும் தமிழர்களின் உறவுகளை புதுப்பிக்கும் வகையில் இந்த திட்டத்தை தொடங்கி அது செயல்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசு அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கொண்டாடி வருகிறது. உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.